இன்றைக்கி கத்திரிக்காய் அரைச்சி விட்ட சாம்பார், கொத்தமல்லி வரை, மிளகா வத்தல், கடலைப்பருப்பு, 2 தனியா, பெருங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு வறுத்து ஒரு 1/4 மூடி தேங்காய் வச்சு அரைச்சி வெந்த துவரம்பருப்போடு கரைச்சி சாம்பாரில் கொட்டணும். 25 கிராம் புளி, 1 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டு கரைச்சி வச்சுட்டு உப்பு எல்லாம் போட்டு கரைச்சி அடுப்பில் ஏற்றி இதெல்லாம் வறுத்து அரைச்சி கத்திரிக்காயை வதக்கி அதில் கொட்டிட்டு நல்லா கொதிச்சோன்னா பருப்போடு கொட்டினா அரைச்சி விட்டா கத்திரிக்காய் சாம்பார் ரொம்ப கெட்டி இல்லாத மீடியமாக இருக்கும். இது கத்திரிக்காய் அரைச்சி விட்ட சாம்பார். கோஸ் பொரியல், கோஸ் பொடியை நெருக்கிட்டு பச்சை மிளகாய் ஒரு 3 மிளகா லைட்டாக வாயை கிழிச்சிட்டு இஞ்சி ஒரு துண்டு நல்லா பொடியாக நெருக்கி வச்சுட்டு கடுகு 2 கடலைப்பருப்பு தாளிச்சுட்டு கடுகு தாளித்தோன்னே கடலைப்பருப்பு போட்டு கடலைப்பருப்பு லைட்டாக செவக்கிற கட்டத்துக்கு பச்சை மிளகாயும் போட்டு நல்லா பிரட்டின பச்சை மிளகா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கோஸை அலம்பி போட்டு உப்பு போட்டு துளியோண்டு பெருங்காயப்பொடி போட்டு தட்டு போட்டு மூடி வச்சோன்னா 3/4 வேக்காடாகும். கொஞ்சம் சிறுபருப்பு பயத்தம்பருப்பை ஊற வச்சு புழிஞ்சு வச்சுருந்தோன்னா 3/4 வேக்காடு ஆகிறத இந்த பயத்தம்பருப்பையும் போட்டோம்னா நல்லா வெந்துடும். வெந்தோடனே தேங்காயை ஒரு 1/2 மூடி திருவி போட்டு பச்சை கருவேப்பிலை போட்டு இறக்கினா கோஸ் பொரியல். இதுக்கு வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் வேண்டாம். ஒன்லி கோஸ் பொரியல், கத்திரிக்காய் அரைச்சி விட்ட சாம்பார். நீர் கறந்தா தோசை, இட்லி அதுமாரி தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கும் சரியாக இருக்கும். பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. பெல் பட்டனில் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.